குளோபல் வார்மிங் என்னும் அரக்கினிடமிருந்து நம் வாழும் பூமியை நாம் தானே பாதுகாக்க வேண்டும். உலகம் நமது வீடு. ஆபத்தில்லா உலகை உருவாக்கிடுவோமா? வாரோ சபையோரே வயசுல பெரியோரே, வாரோ சபையோரே வயசுல பெரியோரே, கூடு அவையோரே குணத்துல பெரியோரே, கூடு அவையோரே குணத்துல பெரியோரே, டீச் பண்ண வருவோருக்கு டிமிக்கியத்தான் கொடுத்து புட்டு சிட்டாக எஸ்கேப் ஆகும் சின்னஞ்சிரியோரே, டீச் பண்ண வருவோருக்கு டிமிக்கியத்தான் கொடுத்து புட்டு சிட்டாக எஸ்கேப் ஆகும் சின்னஞ்சிரியோரே. வணக்கமுங்க வணக்கம், வந்தானுங்க வந்தானோ, வணக்கமுங்க வணக்கம், வந்தானுங்க வந்தானோ, வணக்கமுங்க வணக்கம், வந்தானுங்க வந்தானோ. நிறுத்து. நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் அதெல்லாம் சொல்ல வேணாமா? அதானே நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், எதுக்கு தான் வந்தோம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஐயா கதை 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 கதை. நான் சொல்ல போற கதை பேராசை பெரியசாமியோட கதை. தங்க முட்டையிடுற வார்த்தை அறுத்து கொண்ட கதை. காடுகளை அழிச்சு இயற்கைய சிதைச்சு பூமி பந்தைய சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற கதை. கதைக்கு போலாமா? போலாமே. கதையின் ஆரம்பத்திலே கதையின் நாயகன் அண்டம் கிடு கிடுங்க மன்றம் நடு நடுங்க நெஞ்சம் சிடு சிடுங்க வந்தேனே குளோபல் வார்மிங் வந்தேனே, வந்தேனே குளோபல் வார்மிங் வந்தேனே. அக்கா, யாருக்கா இது? நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? வா போய் கேட்கலாம். அப்ப யாருப்பா நீ? இவங்கெல்லாம் யாரு? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவங்க எல்லாரும் இப்ப ஏன் கையில. நான் தான் வார்மிங், குளோபல் வார்மிங். அதுக்கு ஏன் இப்படியே போடுற? ஆமா, நீ எப்படி வந்த? இயற்கையை நீங்க எப்ப தேவைக்கு அதிகமா சுரண்ட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன். இயற்கைய நாங்க சொல்லணுமா? அப்ப முல்லைக்கு தேரம் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த பரம்பரை நாங்க. எப்படி 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 தம்மா தூண்டு முல்லைக்கு அம்மா பெரிய மரத்தை வெட்டி தேர் கொடுப்பாங்களாம். என்னது இது சின்ன புள்ளத்தனமா இருக்கு? இயற்கைய மதிச்சதெல்லாம் அப்ப. இப்ப ஆள் இல்லாத காட்டுக்குள்ள பயலே வளர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் தலைவரோட பேச்ச கேட்டு வெட்டுவோண்டா ஒண்ணு ஒண்ணா. சரக்ஸா 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 சரக், சரக்ஸா 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 சரக். பாத்தீங்களா, தமிழர்கள் மாதிரி இயற்கையை மதிச்சவங்களும் இல்ல, தமிழர்கள் மாதிரி இயற்கையை மிதிச்சவங்களும் இல்ல. தேயிலை, காபி தோட்டம், காகித உற்பத்திக்காக, தோல் பதனிடும் தொழிலுக்காக, வெட்டுமர தொழிலுக்காக நாம காடுகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். விளைவு, ஒரு குடம் தண்ணிக்கு பக்கத்து மாநிலத்தை எதிர்பார்த்து நிக்கிறோம். இதுதான் இப்படின்னா மக்கள் பண்ற கூத்தத்தான் பாருங்களேன். இன்னைக்கு போகி பண்டிகை நாங்க எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா? எப்படி மகளிதான் ஓடி போச்சு போகியாச்சு. ஹோய் ஹோய் நாளைக்கு தான் தை பிறக்கும் தேதியாச்சு. ஹோய் ஹோய் நாங்க வீட்ல இருக்க பழைய பாய் குப்பையெல்லாம் போட்டு எரிப்போமே. ஹே, நீங்க வீட்ல இருக்க பழைய குப்பையை தான் எரிப்பீங்க. நாங்க பிளாஸ்டிக் குடம், பாலித்தீன் பேப்பர்லாம் போட்டு எரிப்போம்ல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நீ பாலித்தீன் பைய தானே எரிப்ப, நாங்க டியூபே எரிப்போம்ல. டியூப் டியூப் டியூப். டேய், நீ டியூப்னா டயருடா, டயரு டயரு டயருடா. ஐயோ பத்திக்கிச்சு 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 பத்திக்கிச்சு. மாணவர்களே, இப்படி பிளாஸ்டிக், பாலித்தீன் பேப்பர், டயர், டியூப்லாம் கொளுத்துறதுனால வெளிவர கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் போன்ற நச்சு வாயுக்கள், அப்புறம் இதோ குபுகுபுன்னு வர ஃபேக்டரி புகையினாலையும் ஓசோன்ல ஓட்ட விழுது. இதனால பூமி வெப்பமாகறதோட பருவநிலைகளும் மாற்றமாகி பல விபரீதங்களும் நடக்குது. என்னது ஓசோன்ல ஓட்டையா?
அண்ணே ஓசோன் ஓட்டை அடிக்கிறதுக்கு நான் சிமெண்ட் கொண்டு வரேன் அண்ணே. நான் செங்கல் கொண்டு வரேன் அண்ணே. நான் ஜல்லி கொண்டு வரவா? டேய் வாங்கடா போய் ஓசோன் ஓட்டை அடைக்கலாம். அட ஞான சூனியங்களா, ஓசோன் ஓட்டையை எப்படி அடைக்கிறதுன்னு கூட தெரியல. ச்சே, என்ன கொடுமை சார். சரி வாங்க, பூமி வெப்பமடைறதுனால அண்டார்டிகால என்ன நடக்குதுன்னு பாப்போம். பனிக்கட்டி வா போய் விளையாடலாம். பனிமலைகள் உருகி அங்கு வாழும் பெங்குயின் போன்ற உயிரினங்கள் செத்து மடிகின்றன. ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஓசோனை உடைத்தேன், அதுதானே என் பிரைட். இது சூப்பர் சூடோ, இது சூப்பர் சூடோ. இப்படி பருவநிலை மாறி பனிப்பாறைகள் உருகிறதுனால என்ன விபரீதம் நடந்ததுன்னு தெரியுமா? மரத்தை வெட்டி சாட்சியே, டயரை கொளுத்தி போட்டியே, சூ சூ மாறி பீச் பக்கம் போகாத, சுருட்ட வருது சுனாமி, சூ சூ மாறி. ஐயோ காலி. ஐயோ பெரிய அலை வருது, ஓடுங்க 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 ஓடுங்க. பாத்தீங்களா, இப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனும் இயற்கையை சுரண்டி தனக்கு தானே தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு இருக்கான். இனிமே யாரும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணே, அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாதா? தடுக்க முடியாது, ஆனா தவிர்க்கலாம். எப்படி? மரங்களை வெட்டுறதுக்கு பதிலா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கறதுனால குளோபல் வார்மிங்க்கு மரவாய்க்கள் உள்ள குண்டு பல்புகளை எரியதை தவிர்த்தா குளோபல் வார்மிங்க்கு பாலித்தீன் பேப்பர், டயர், டியூப் போன்ற பிளாஸ்டிக் பொருட்களை எரியதை தவிர்த்தாலும் குளோபல் வார்மிங்க்கு வீடுகள தினமும் மின்சாரத்தை 1 மணி நேரம் சேமிச்சு வைக்கிறதால குளோபல் வார்மிங்க்கு இதெல்லாம் தனி மனுஷனால சாத்தியமாகாது. எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் சாத்தியமாகும். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விழிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து இழுகவே, குழந்தை